கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த லெந்து காலத்தில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய காரியம் சங்கீதம் 24:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கைகளில் சுத்தம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கைகள் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் கைகளை உயர்த்தி தேவனை துதிக்கிறோம், அல்லேலூயா என்று சொல்லுகிறோம், கரங்களை கூப்பி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த கரங்களானது இன்றைக்கு எப்படிப்பட்ட கரங்களாக இருக்கிறது? அசுத்தத்துக்கும் அருவருப்புகளுக்கும் பாவங்களுக்கும் நீட்டப்பட்ட கையாய் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கிறது மிக மிக அவசியமான ஒரு காரியம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறது மிகவும் அவசியமான காரியம். அது மாத்திரமல்ல, தங்கள் கைகளினாலே எந்த தீங்கான காரியங்களுக்கும் எந்த பாவ செயல்களுக்கும் துணை போகாமல் இருப்பதும் மிக அவசியமான ஒரு காரியம். அநேக மக்களை குறித்து சொல்லும்போது, அவர் கிறிஸ்தவர் தாங்க, ஆனால் அவருடைய சம்பாத்தியம் எல்லாம் தவறான விதத்தில் சம்பாதிக்கக்கூடிய காரியம், பாவத்து நிமித்தமாய் சம்பாதிக்கக்கூடிய காரியம், பரிதானம் வாங்கி சம்பாதிக்கக்கூடிய காரியம். சில மக்களை குறித்து சொல்லுவாங்க, அவரை நம்பி பணமே கொடுக்க முடியாது, 100 ரூபா கொடுத்தா 150 ரூபாய்க்கு கணக்கு கொடுப்பாரு என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் எப்படி கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்க முடியும்? தேவன் உண்மையுள்ள இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். சுத்த இருதயத்தை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய கை சுத்தமுள்ள கையாக இருக்கிறதா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார்.